வந்து இவங்க இதுல வாரி இருக்கும். வணக்கம் சார், எம்ரால் சார், குட் ஆர்சியம். ஜெகதீஷன் சார், வணக்கம் சார், குட் ஆர்சியம். ஜெகதீஷ் சார் குட் ஆர்சியம், மகா குட் ஆர்சியம். கேக்குதா? வணக்கம் சார், வணக்கம் சார். எஸ் சார், கேக்குதுங்க சார். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். நம்முடைய ஜூம் களத்துல வந்து 70,000 அண்ட் above பண்ணக்கூடிய ஆட்களை ஜாயினிங்லேயே பண்ண வைக்கிறது. அது வந்து இந்த 22ஆம் தேதிக்குள்ள பண்ண வைக்கிறது. அதற்கு வந்து யாரெல்லாம் வந்து முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்க டீம்ல ஏற்கனவே ஒரு 10 பேர் அச்சீவ்மெண்ட் இருக்காங்க, ஓப்பனர் அண்ட் above வச்சுக்கலாமே. அதுல இன்னும் ஒரு 2 பேர் 3 பேருக்கு நீங்க கொண்டு வந்தா டீம் தானே உற்சாகம் அடையும். ஏன்னா ஓப்பனர் அண்ட் above தான் சீல்டு இருக்கு, இதெல்லாம் டாலர் தான் போடும். அந்த வகையில நண்பர்களே, நீங்க வந்து இந்த மே 2ஆம் தேதிக்கு, ஜூன் 2ஆம் தேதி தான் நாம் இன்னைக்கு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான வேலைகளை தான் நம்ம இப்போ முடுக்கி விட்டுருக்கிறோம். அதனால போன கூட்டத்துல நம்ம ஒரு ஏன் ஆர்சிஎம் வந்து ஆர்சிஎம்ல வந்து ஏன் ஜாயின் பண்ணணும், இதற்காக ஆர்சிஎம் பண்ணணும், இதற்காக ஆர்சிஎம் பண்ணணும், நம்ம சில பாயிண்ட்ஸ் அதை நீங்க நிறைய பேர் எழுதிக்கிட்டீங்க. அதுல மகாலட்சுமி எழுதிட்டு அப்படி எனக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க எழுதாம சும்மா வந்து ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டு எந்த இது எழுதல, சும்மா தான் வர்றோம், சும்மா தான் போறோம்னு மூட்டால் போடுங்க. ஜெகதீஷ் சார், ஜெகதீஷ் சார் குட்டாரிசம் இருக்கீங்களா சார்? சார் இருக்கேன் சார். டூ வீலர் ஓட்டிருந்தேன், ஜூம் ஆன் பண்ணிட்டு டூ வீலர்ல வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். சார் மூட்டால் போட்டு விடுங்க சார். சார் கன்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி நண்பர்களே.
இன்றைக்கு நான் உங்களிடத்துல பேச வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மிகச் சிறப்பான விஷயம். அதற்கு முன்னதாக இந்த கூட்டத்துல நம்ம டெக்னிக்கல் அச்சீவர் ஜெகதீஷ் சார் நாளைக்கான கூட்டம் அவருடைய கூட்டம். அந்த அறிவிப்பை முதல்ல செய்யட்டும். நாளைக்கு என்ன பேச போறாருங்கிற அறிவிப்பு நீங்க டீம்ல எடுத்துக்கோங்க. அதையே ஒரு 2 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஜெகதீஷ் சார். நான் அப்புறம் பங்குல இருக்கிற பெட்ரோல் குடாசம் சார், குடாசம் நண்பர்களே. ஸோ நம்ம சார் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து என்னுடைய ஷெட்யூல் ஜூம்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாடி ஸ்கேனர் பத்தி பேச போறேன். ஸோ பாடி ஸ்கேனர் யூஸ் பண்றது எப்படி, அந்த பாடி ஸ்கேனர்ல வரக்கூடிய ரிசல்ட் என்ன மாதிரியான பத்தி உங்களுக்கு வந்து ஸ்லைடு பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சைனஸ் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க உங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா போனஸ் சார் ஜெகதீஷன் சார் பேசுறீங்களா? ஒன்றும் கேட்கலங்க சார். சார் உங்க சவுண்ட் சார். மகன் உங்களுக்கு கேட்கலையா? லெஃப்ட் ஆயிட்டா சார். மகன் நான் பேசுறது கேக்குதாமா? சார் கேக்குது சார், கேக்குது சார். எனக்கு டவர் இல்லாம கட் ஆகி போச்சு. சார் வைஃபை கேக்குது கட் சார். ஆகி போச்சு. நீங்க ரன்னிங்லையா? இல்ல இல்ல சார், வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். வைஃபை ஏதோ கட் ஆயிடுச்சு. இப்ப நான் அதை கட் பண்ணிட்டு மொபைல்ல வந்த பிறகு வருது. வெரி குட் வெரி குட் சூப்பர். பேசுங்க சார். சரி சார், ஓகே. ஸோ அப்போ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம புவனேஸ்வரன் சார் வந்து ஒரு பாடி ஸ்கேனர் ப்ரோக்ராம் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நிறைய பாடி ஸ்கேனர் ப்ரோக்ராம் நடக்குது. அப்போ இதுக்கு நம்ம வந்து சரியான ஒரு ப்ராடக்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்னா இது நம்ம ஒவ்வொரு மாதம் வந்து புது புது கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வர வைக்கலாம். அப்போ அது மூலமாக வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து எடுக்க முடியும். அதனால நாளைக்கு நடக்க போற என்னுடைய ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவசியம் அட்டன் பண்ணுங்க. சார் நாளைக்கு ஃபுல்லா பாடி ஸ்கேனர் ஆபரேஷன் கொடுத்துருக்கீங்களா? பாடி ஸ்கேனர் ஆபரேஷன் தான் எப்படி ஆமா ஆமா ஆப்ரேட் பண்ற இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்துடும் சார். என்ன என்ன ரீடிங்க்கு என்ன பொருள்? ஆமா ஆமா என்ன மாதிரியான ரிசல்ட் சாம்பிளுக்கும் காட்ட போறேன். அந்த சாம்பிளுக்கும் என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போறோம்னு காட்ட போறேன். 200% ரிசல்ட் வரும் சார். ஆமா ஆமா 200% கேட்டவங்க அங்க போய் பேப்பர் பேனை ரீடிங் எடுத்துட்டு வெயிட் பார்த்துட்டு வெயிட் மிஷின் மாதிரி அதை யூஸ் பண்ணாம ஜெகதீஷ் சார் நாளைக்கு நடத்தேன்னா நம்ம பவுண்டேஷன் நடத்துறது ஹிந்தி பாடி லாங்குவேஜ் வச்சுதான் நம்ம புரிய முடியும் பண்றாரு. நான் புரிஞ்சுட்டேன். பட் ஜெகதீஷ் சார் வந்து பண்றது தமிழ்ல பண்றாரு அதே ப்ரோக்ராம். அப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுமே நாளைக்கு எந்த ப்ரொபோசல் பண்ணுங்க ஜெகதீஷ் சாருடைய மீட்டிங்ல நிறைய போட்டு இருக்கணும். அப்ப பாடி ஸ்கேனர் எல்லாம் வருஷம் எல்லாருக்கும் போட்டு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு போட்டு எல்லா கூட்டங்களுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இந்த கூட்டமும் டெக்னாலஜி சைடும் கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு
தேவையானதை பற்றி அவர் இருக்காரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். நண்பர்களே, நன்றி. நன்றி சார், நன்றி. இன்றைய கூட்டம் வந்து என்னன்னு கேட்டா ஒரு 6 பாயிண்ட் கேட்டா இந்த ஆர்சி பிசினஸ்க்கு எதிரில் ஆர்சிஎம் எம்எல்எம் கம்பெனியில பெஸ்ட் எம்எல்எம் ஆர்சிஎம் எம்எல்எம் அதுல நாம வந்து என்ன சரி இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது அதை படிக்கிறதுக்காக சார் உங்க வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். விட்டு விட்டு கேக்குது. பேக்ரவுண்ட் கிளாரிட்டியா இல்ல சார். கேக்குதா? கேக்குது சார், ஆனா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. விட்டு விட்டு கேக்குது. ஆமாங்க சார். டோன்ட் வரி, இன்னும் ஒரு 2 minutes தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்புறம் கிளியர் 2 minutesல கிளியரன்ஸ் ஆகும். நான் என்ன செய்ய போறேன், பட்ஸ் இயர் பட்ஸ் போறேன், டைரக்டா பேச போறேன். அதனால அது கிளியரன்ஸ் ஆயிடும். என்ன காரணம் கேட்டா இயர் பட்ஸ் இருக்கலாமா, அது வந்து டவர் கொடுத்தா வரும். டைரக்டா வேண்டாம். இப்ப கிளியரா இருக்காமா? ஹலோ, இப்ப கிளியரா இப்ப கிளியரா இருக்கா? இப்பதான் சார் கரெக்டா ஹலோ, சார். இப்ப வெரி கிளியரா நைஸ். இருக்கு. ஏன்னா அந்த இயர் பட்ஸ்ல வந்து ஆமா அந்த இயர் பட்ஸ்ல கிளியரன்ஸ் வராதுமா, அது எனக்கு தெரியும். அதனால தூக்கி வீசிட்டேன். சரி, மகிழ்ச்சி. இன்றைய கூட்டத்தை சிறப்பாக செய்யறதுக்காக வேண்டி 6 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டா ஆர்சிஎம்க்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, ஏன் ஆர்சிஎம் வந்து நாம் பண்ணணும், ஆர்சிஎம் பண்ணுவதன் மூலமாக நமக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் அல்லாவிட்டால் என்னென்ன அதுல நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் என்னங்கிறது வந்து நான் சொல்ல போறேன். அதாவது அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா அட்வான்டேஜஸ். அந்த அட்வான்டேஜஸ் என்ன, ஏன் ஆர்சிஎம் எல்லாம் நம்ம பண்ணணும், அந்த ஆர்சிஎம் பண்ணுவதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற ஒரு 6 பாயிண்ட். அதை இப்போ என்னோட டிராவல் பண்ற சசிகலா மேடம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1 படிங்க மேடம். கேட்கல, நீங்க பேசுறது எனக்கு தான் கேக்குது. படிங்க, பரவாயில்ல, எனக்கு கேட்டாலே போதும். நான் சொல்லுங்க. இல்ல, எனக்கு பாயிண்ட் மேல் பாயிண்ட் மட்டும் சொன்ன போதுங்க. அந்த ஹெட்லைன் லார்ஜ் பாப்புலேஷன். பாயிண்ட் நம்பர் 1 லார்ஜ் பாப்புலேஷன் எழுதிங்க. லார்ஜ் பாப்புலேஷன் அதாவதுங்க உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் நாம யாருன்னு கேட்டா நம்மளா சீனாவா அப்படின்னு கேட்டா சீனா நம்பர் 1 இருந்தாலும் நாம சீனாவுக்கு எந்த வகையிலும் சளைக்காத ஒரு நாடா இருக்கிறோம். லார்ஜ் பாப்புலேஷன், மிக நீண்ட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ஹியூஜ் இல்ல லார்ஜ், மிக நீண்ட மக்கள் தொகையை கொண்ட. ஹியூஜ்னா ரொம்ப பெரிய மக்கள் தொகைன்னு அர்த்தம். இது லார்ஜ், ரொம்ப மிக நீண்ட மக்கள் தொகையை கொண்ட நாடுங்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் விளக்குறதுக்கு என்ன வேணும், விளக்குறதுக்கு வந்து பாத்திரம் விளக்கு சோப் வேணும், குளிக்கிறதுக்கு சோப் வேணும், துவைக்கிறதுக்கு சோப் வேணும், அப்புறம் பேஸ்ட் வேணும், அப்புறம் என்ன வேணும், டெய்லி நீட்ஸ் எல்லாமே ஆர்சிஎம்ல இருக்குது. அத்தனையும் இந்த லார்ஜ் பீப்புள், லார்ஜ் பாப்புலேஷனுக்கு தேவை. 100 பேர் இருக்கிற இந்த நாட்டுல நமக்கு ஆர்சிஎம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு கேட்டா 3 பேர்த்துக்கு தெரியும். அப்போ எவ்வளவு பெரிய வேக்கன்சி இருக்கு இந்த பிசினஸ்க்கு. நீங்க பாருங்க, ஒரு செருப்பு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆளை என்ன செய்யறாங்க, போய் அங்க செருப்பு வைக்கிற மக்களை வந்து போய் பாருங்க, அந்த தீவுக்குள்ள போங்க, நம்ம செருப்புக்கு ஏதாச்சும் அங்க வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அப்போ அவர் அங்க போறாரு. ஒரு ஆள் அங்க போய் என்ன செய்யறாரு, பார்க்கும்போது யாரு காலையும் பழைய மேட்டர் பட் இது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக நிறைய பழைய மேட்டையை கூட நம்ம என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தும் போது அது சுவையா இருக்கும். அந்த செருப்பு வியாபாரத்துக்காக அனுப்பப்பட்ட முதல் ஏஜென்ட் போய் பார்த்துட்டு, சார் இங்க ஒருத்தங்கால கூட செருப்பு இல்லை சார், ஆகையால் நம்ம செருப்புக்கு இங்க என்ன இல்லை, இங்க மார்க்கெட் கிடையாது சார், இங்கெல்லாம் வர வேண்டாம் சார்ன்னு சொல்றாங்க. அதைவே 2வது ஒரு ஏஜென்ட் அனுப்புறாங்க. அவனும் போய் பாக்குறான், யாரு காலையுமே செருப்பு இல்லை. உடனே அவன் அங்கிருந்து போன் பண்றான், சார் இங்கதான் சார் நமக்கு நிறைய மார்க்கெட் இருக்குது, இங்க எவனுக்குமே செருப்பு உபயோகம் தெரியல சார், நம்ம செருப்பு உபயோகத்தை சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பெரிய ஹியூஜ் லார்ஜ் பீப்புளுக்கு செருப்பு கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்றான். இப்ப 2லயும் போன ஏஜென்ட்கள் வந்து மனிதர்கள் தான்,
ஒருவர் அதை நெகட்டிவாகவும் ஒருவர் அதை பாசிட்டிவாகவும் எடுத்து பேசுறாங்க. நண்பர்களே, லார்ஜ் பாப்புலேஷனுங்கிறத நம்ம என்னவா எடுக்கணும்? நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு பிசினஸ்ன்னு எடுத்தா நெகட்டிவ். ஆனா லார்ஜ் பாப்புலேஷன் நிறைய பேர்த்துக்கு இந்த பிசினஸ் தெரிய வச்சா என்ன ஆகுன்னு எடுத்தா அதுதான் பாசிட்டிவ். அப்போ ஒரு ஊருக்குள்ள நீங்க குடியிருக்கிறீங்க, யாருக்குமே தெரியல சார், நான் ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், நீங்க நெகட்டிவ். ஆனா நான் ஆர்சிஎம் பண்றேன் சார், இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூட ஆர்சிஎம் தெரியல, நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தா எனக்கு நிறைய பொருள் விற்க நிறைய பிசினஸ் வரும் சார், இதுதான் பாசிட்டிவ். யாரும் இல்லாத ஈரோட்ல, யாரும் இல்லாத ஒரிசாவுல, யாரும் இல்லாத வெஸ்ட் பெங்கால்ல, யாரும் இல்லாத இடங்களில் எல்லாம் ஆர்சிஎம் பொருட்களை கொண்டு போனதுனால நான் இன்னைக்கு மிகப்பெரிய வருவாய் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், பாசிவ் இன்கம் குள்ள இருக்கிறேன். யாருக்கும் ஒரு ஊருக்குள்ள போய், நான் இருந்த ஈரோட்டுக்குள்ள நான் குடியிருந்த சாஸ்திரி நகர் பகுதியில ஆர்சிஎம் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் வீடு வீடு ஆர்சிஎம் பொருளோட கொடுத்தேன். எல்லாம் எம்ஆர்பி, நிறைய காசு, நிறைய பெட்ரோல் அடிக்கிற, நிறைய சுத்த வேண்டிய ஜாலியா. திடீர்னு பார்த்தா நான் போய் ஒரு 800 ரூபாய்க்கு சட்டை எடுப்பேன் ஆர்சிஎம். ஏன்னு கேட்டா பொருள் வித்து காசு வந்துருக்கு. அந்த காலகட்டங்களில் பொருள் வித்தாதான் காசு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஜெயக்குமார் கூட கொடுத்துல அதுதான் சொன்னார். சோ லார்ஜ், ஏமா கிளியர் தான்மா மகா? நல்ல கிளியரா இருக்கு சார். ரைட். லார்ஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ். லார்ஜ் பாப்புலேஷனுக்கு ஆர்சிஎம் தெரியாம இருக்கிறது பாசிட்டிவ். 100க்கு 3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது. ஆனா 100க்கு 97 பேருக்கு தெரிய வைக்கும் போது நாம எவ்வளவு பெரிய லீடரா இருப்போம். 3 பேர் இருக்கிற போது நம்ம கோல்டு ஆயிட்டோம், ஸ்டார் ஆயிட்டோம், நம்ம எம்ப்ராய்டர் ஆயிட்டோம், நம்ம ஸ்டார் பவர் ஆயிட்டோம், எவ்வளவு பின்னுக்கு வந்துட்டோம், எவ்வளவு வருவாய் தொட்டுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய டீம் நம்மளால கட்ட முடியுது. இதே 97 பேர்த்தையும் தெளிவாக்கிட்டா எத்தனை லீடர்கள் நம்ம கூட இருப்பாங்க, எவ்வளவு பிசினஸ் நம்ம கீழே போகும். இதை நினைங்க, இதுதான் பாசிட்டிவ். எனவே ஆர்சிஎம் என்னது நமக்கு தேவை, ஆர்சிஎம்னுடைய தேவை இந்தியாவுக்கு, ஆர்சிஎம்மின் சேவை இந்தியாவுக்கு தேவை. இதை நீங்க நினைச்சா, இந்த தேவையை பூர்த்தி பண்ணினால் எப்படி இருக்கும்னு நினைச்சா, the large population is positive. Number 1. Number 2, படிமா. என்டர்பிரினியரியல் கல்ச்சர். என்டர்பிரனர், நம்ம என்டர்பிரனர் கல்ச்சர். இப்ப பாத்தீங்கன்னா தொழில் அதிபராக கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிசினஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் கேட்கிறேன், மிட்டாய் விற்கிறவன், போண்டா விற்கிறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், பொரியுருண்டை விற்கிறவன், உப்பு விற்கிறவன் எல்லாம் தொழில் அதிபர் இந்த நாட்டுல. நாம ஆடுறான்னு கேட்டா, நாம நம்மளை கேட்டா ஒன்னா கண்டக்டர், இல்லைன்னா யாரு டிரைவரு, இல்லைன்னா யாரு ஏதோ ஒரு கிளார்க்கு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரெவன்யூ, இவ்வளவுதான் நம்ம. அப்போ நம்ம ஒரு என்டர்பிரனர் ஆகக்கூடிய வாய்ப்பை வேற எங்க, ஒரு தொழிலதிபர் ஆகிற வாய்ப்பு எங்கேயாச்சும் இருக்குதான்னு கேட்டா ஆர்சிஎம்ல தான் இருக்குது. யார் சார் தொழிலதிபர்? உங்க வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் சரக்கு இருந்தா நீங்க அந்த ஏரியாவுக்கு என்டர்பிரனர். அது மட்டும் இல்ல, என்டர்பிரனர் ஆகிறதுக்கு நீங்க என்ன ஆயிட்டு இருக்கிறீங்க, ரிகர்சல் பாக்குறீங்க. ஒரு சினிமாவுல ஒரு நடிகர் நடிகையும் பாடி ஆடி அந்த டூயட் சீனை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்னு சொன்னா, அந்த டூயட் சீன் சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு ரிகர்சல்னு ஒண்ணு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் ஒத்திகைன்னு தமிழ்ல பேர். அந்த ஒத்திகையில அவங்க இப்படித்தான் ஆடணும், இப்படித்தான் பாடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒத்திகை நல்லா வந்துச்சுன்னா பாட்டு சீனை ஷூட்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் என்டர்பிரனர் அப்படிங்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் சரக்கு நம்ம வீட்டுல இருந்தா, நான் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எது? தொழிலதிபர் ஆவதற்கான ஒத்திகை. அப்ப தொழிலதிபர் ஆயிர முடியுமா சார்? 100% ஆக முடியும். யார் என்டர்பிரனரு? நான் ஒரு என்டர்பிரனரு, அப்புறம் ஜெகதீஷ் சார் ஒரு என்டர்பிரனரு, மகாலட்சுமி ஒரு என்டர்பிரனர். என்டர்பிரனர்னு சொன்னா நாம் ஒரு தொழில் அதிபர். வேற எங்கேயாச்சும் இந்த வாய்ப்பு இருக்கா? ஒரு 50,000 ரூபாய் சரக்கு கையில் வச்சுக்கிட்டா நாம் ஒரு தொழிலதிபர் ஆகிற வாய்ப்பை ஆர்சிஎம் பிசினஸ்ல மட்டும்தான் பெற முடிகிறது. வேற எங்கேயும் அந்த வாய்ப்பு கிடையாது. எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டா நத்திங் டு, எங்கேயுமே கிடையாது. ஆகையினால இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பெறுவதற்காக வேண்டியாக நாம் என்ன செய்யணும்? ஆர்சிஎம் பிசினஸை ஆதரிக்க வேண்டும் நண்பர்களே. ஆர்சிஎம் பிசினஸ்ல சேர வேண்டும். ஆர்சிஎம் பிசினஸ்ல தொழிலதிபர் ஆவதற்கான ரிகர்சல் தான் 50,000 ரூபாய் சரக்கு. சார் நான் தொழிலதிபர் ஆயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? 50,000 ரூபாய் சரக்கு போடக்கூடாது, 5,4 லட்சம் ரூபாய்க்கான சரக்கு போடணும். அப்ப நீங்க அந்த ஏரியாவுடைய தொழிலதிபர், என்டர்பிரனர்.
வேற எங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு? யார் கொடுப்பார் இந்த அரியாசனம் சரியாசனம்? ஆகையினால நீங்க ஒரு 1.5 வேர்டு குயிக்கோட ஓனர் ஆகலாம். 1.5 வேர்டு குயிக்கு என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கம்பெனி டிப்போக்களுக்கே வந்து என்ன செய்ய கொடுத்துட்டாங்கன்னா குட்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்தாங்க தெரியுமா? நேற்றுக்கு சௌரப் தலைமையில் நடந்த கூட்டத்துல டிப்போக்களுக்கு குட்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்தாங்க, பியூசிகளுக்கு குட்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் ஓபன் பண்ணாங்க. அதே மாதிரி கொரீஸ் எல்லாம் வித்தின் 2 days 3 daysல கிளியர் பண்றதுக்கு ஆட்களை வந்து அட்மின் ஆட்களை அதிகமாக்கிட்டாங்க. அதே மாதிரி சப்ளை சைட்ல விரைவான சப்ளை, கேட்கிற பொருள் கிடைக்கிற மாதிரி நிறைய உத்வேகமான வேலைகளை கம்பெனி செஞ்சுட்டாங்க. இப்ப தொழிலதிபர் ஆகிறதுக்கு தடை கிடையாது, ஈஸியா நம்ம பொருளை கொண்டு போய் சேர்க்கலாம். அது மட்டுமல்ல, கம்பெனி ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஆட்களை உருவாக்கிட்டாங்க. கம்பெனி எத்தனை சலுகைகளை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போ நம்ம தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஏற்கனவே தொழிலதிபராக இருக்கிற நம்முடைய டிசிஜி, அவருடைய மகன் பிரியங்கா மகள் 3 அதோட நம்ம அட்மின் டீம், டைமண்ட் லீடர்ஸ், கோர் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளு சும்மா ஒரு 1.5 வேர்டு 5.25 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ற ஒரு ஆளை தொழிலதிபரே ஆக்கிடுறாங்க. வெறும் 50,000 முதலீடு பண்ற ஒரு ஆளு தொழிலதிபருக்கான பயிற்சி எடுக்கிறார். 5.25 லட்சம் வச்சு நம்ம தொழிலதிபர் ஆகிடுறாரு. சோ இதுக்கு வேண்டி நம்ம ஆர்சிஎம் குள்ள இருக்கணும். இந்த வாய்ப்பு ஆர்சிஎம் வேற எங்கேயும் கிடையாது. எங்கேயாச்சும் இருக்கா சார்? ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றால இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் பொருள் கொடுக்கிற சப்ளை கொடுக்கிற ஆற்றலை, தொழிலதிபர் ஆகிற வாய்ப்பை வேற எங்க கிடைக்க ஆர்சிஎம் விட்டா? ஆகையினால் அதற்காக நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ண இந்த வாய்ப்பு இருக்கிற தொழிலதிபர் ஆகிற வாய்ப்பு ஆர்சிஎம்ல இருக்கிறது. ஆகையினால தொழிலதிபர் ஆவோம். அடுத்தது படிக்குமா? Promise of quick wealth. Promise Of quick wealth. Quick wealth. Wealth, right. இதுல சீக்கிரமா பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஆர்சிஎம்ல வேற எங்கேயும் கிடையாது. நானெல்லாம் குயிக் வெல்த்னு பேரு, சீக்கிரமா ப்ராமிஸ் ஆஃப் குயிக் வெல்த். பாயிண்ட் நம்பர் 3, ப்ராமிஸ் ஆஃப் குயிக் வெல்த். சீக்கிரமாக நீங்க பணக்காரர் அல்லாவிட்டால் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவதற்கு இதுல மிகப்பெரிய என்ன இருக்கிறது? சாத்தியம் அல்லாவிட்டால் சத்தியம் இருக்கிறது. இதுல சாத்தியம் அல்லது வாய்ப்பு அல்லது சத்தியம் என்னன்னு கேட்டா, வெல்த்ன்னு சொன்னா மிகப்பெரிய பணக்காரர் செல்வந்தர் ஆவதற்கான வாய்ப்பு இதுல இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, நாம இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 பேர்த்துக்கு 10 பேர் 20% நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்பாட் கமிஷன். 20% 4,000. பிவி எவ்வளவு? 10,000 பிவி. கமிஷன் நமக்கு கிடைக்கும் ஒரு 4.5%. இதுல எவ்வளவு? இதுல வந்து ஒரு 4,000, கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய். பாத்தீங்கன்னு சொன்னா 20,000 ரூபாய் சேல்ஸுக்கு 5,000 ரூபாய். 25% கிடைக்கிற ஒரு வியாபாரம் வேற எங்க இருக்கு? இப்ப 20,000க்கு வித்தா நமக்கு 5,000 கிடைக்குது. ஒருவேளை 2 லட்சத்துக்கு வித்தா 50,000 கிடைக்கும். ஒருவேளை நம்ம 20 லட்சத்துக்கு வித்தா 5 லட்சம் கிடைக்கும். அப்ப நம்ம செல்வந்தர் ஆக முடியுமா முடியாதா? விற்பதிலே ஆயிடலாம். நெட்வொர்க் சைட்ல வந்தீங்கன்னா ஒரு டீமை பில்டு பண்ணிட்டீங்க, அந்த டீமினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நீங்க ஓடிட்டே இருக்கு. சீக்கிரமா ஒரு டீம் உங்களோட செட் ஆயிடும். அந்த டீமுக்கு அப்புறம் கட்டின டீமோட சேர்ந்து ஓடுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு என்ன ஆகும்? வருமானம் ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க நின்றுக்கு உங்க டீம் ஓடிட்டு உங்களுக்கு வருமானம் பேசிவ் இன்கம் ஆயிடும். இப்ப சொல்லுங்க சார், வெல்த் வருமா வராதா? கண்டிப்பா வரும். என்ன காரணம்னு கேட்டா, ஆஃப்டர் 15 இயர்ஸ், 15 ஆண்டு காலம் முடிஞ்சு 16ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற நான், என்னால ஈன்ற வரைக்கும் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல முயற்சி எடுத்து மிகப்பெரிய அளவுல ஆர்சிஎம் பிசினஸை நேசித்து சுவாசித்து செய்வதன் விளைவாக நான் இப்பொழுது ஒரு என்டர்பிரனர், நான் இப்பொழுது ஒரு பெரிய செல்வந்தன். நான் இப்ப லைஃபை வந்து நான் விரும்பினப்படக்கூடிய அளவுக்கு என்னை நானே உருவாக்கிக்கிட்டேன்.
என்ன இதுல வேற எங்க சார் கிடைக்கும் இந்த வாய்ப்பு? யார் கொடுப்பா? நான் ஒரு அரசியல்வாதியானா இருக்கிறத புடிங்கிட்டு எம்எல்ஏ சீட் தரேன், இல்லைன்னா உனக்கு கவுன்சிலர் சீட் தரேன், மேயர் சீட் தரேன்னு எல்லாத்தையும் ஏமாத்தி புடிங்கிட்டு ஓட்டாண்டையாக்கி இருப்பாங்க. ஒருவேளை நான் வேற ஏதாச்சும் ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ண போயிருந்தா ஒரு அதுல லாபம் இருக்கு, நட்டம் இருக்கு. கண்டிப்பா லாபம் மட்டுமே இருக்கிற ஒரு தொழில் இருந்தா அது ஆசியம் மட்டும்தான், நட்டமே கிடையாது. மோலாஸ். இது வந்து பாயிண்ட் நம்பர் 4 3 சாரி பாயிண்ட் நம்பர் 3 4 படிமா. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி நண்பர்களே, நெட்டு நெட்வொர்க் ஒர்க்கா ஒர்த்தா? ஒர்க் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. நல்லா பாருங்க, நான் ஒரு 1.5 வருடம் தூக்கி வச்சிருக்கிறேன். அது வந்து எல்லா பக்கமும் தெரியுது. இந்தியா பூரா ஆகுமா? ஆகும். வேர்ல்டு வைடு. அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு போன் பண்ணுவான், என்னன்னு சார் உங்க கடைக்கு வந்தா ஜாமான் கிடைக்குமா சார்? உங்க கடையில என்னென்ன இருக்கா சார்? ஆட்டா இருக்குதா? ஆயில் இருக்கா? இருக்காப்பா, அப்படி வரலாமா? தாராளமா வாங்க சார். அப்போ எங்கிருந்து வேணாலும் பார்த்துக்க முடியும். நெட்வொர்க்ல நெட்டு இன்டர்நெட் மூலமாக இந்த பிசினஸ் நம்ம என்ன செய்யலாம்? பெரிய கனெக்ஷன் நம்ம உருவாக்க முடியும். எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர், ஒரிசாவோட மனோஜ்குமார் ஒரு ஆங்கில ஆசிரியர், எனக்கு போன் பண்ணார் ஒரு நாள் மாலை 6 மணி இருக்கும். சார், ஆர் யூ காமராஜ், தமிழ்நாடு? எஸ் சார். Who are you, sir? Let me know your name, your sweet name. I am Manoj Kumar, sir, from Orissa, Hanki district. Yes, Manojji, what shall I do for you? Sir, are you belongs to Surendravat's team? Yes, sir. I got your number from Surendravat's. You are only doing a very good business at Tamil Nadu. You are pastor. You business பெருசா பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. Then what, Manoj? Yes, I am doing very good business at Tamil Nadu. I would like to join along with you ன்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போடுறது, என்னடா ஒரிசாவில் இருக்கிற ஒரு ஆளு, முகம் தெரியாத ஒரு ஆளு உங்களோட நான் ஜாயின் பண்றதுக்கு விரும்புறேன்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு உடனே நான் பேசினேன். அவர் பேசினாரு. அப்புறம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவரும் பேசிக்கிட்டே இருந்தாரு. எங்க நட்பு போன்லயே வளர்ந்துருச்சு. நான் ஒரு 20 லீடர்கள் உட்கார வைக்கிறேன், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. போயிருந்தோம், பார்த்தோம், பேசணும். டீம் அதே நாள் ஒரே நாள் 20 ஜாயினிங் இருந்துச்சு. இப்போ ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மும்பை, டெல்லி, கர்நாடகா எல்லா இடங்கள்லயும் அந்த டீம் கொண்டு போயிட்டாங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்ல நான் அப்ளை பண்ணேன். இப்ப அவங்க இன்னும் முந்தா நாள் காலையில எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சார் வேர்ல்டு வைடு வந்தா பெரிய பிசினஸ் ஒரிசாவில இருந்தா சார் போகும்னு சொல்லிட்டான். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து போகும்போது நம்முடைய அபிப்பிராயம். ஆனா அவங்க சொல்றாங்க ஒரிசாவில இருந்தா சார் போகும். ஏன்னா மும்பைல நமக்கு டீம் வந்துருச்சு, பஞ்சாப்ல டீம் வந்துருச்சு. யோசிங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேர்ல்டு வைடு பிசினஸ்ல அவங்க வாட்டுக்கு, அவங்களுக்கு எல்லாம் காமராஜ் தெரியுமா? தெரியாது. கோபகுமார் தெரியுமா? தெரியாது. அவங்க வாட்டுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து என்னன்னு கேட்டா நெட் கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல ஜெகதீஷ் சார் யாருன்னு தெரியாம அவருக்கு கீழே பெரிய டீம் போயிட்டே இருக்கும். மகாலட்சுமி யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் போயிட்டே இருக்கும். இது வந்து இன்டர்நெட் அந்த கனெக்டிவிட்டி, நெட் மூலமா ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல இருக்கு. நம்ம யாருன்னு தெரியாத தமிழ்நாட்டுல ஒரு குக்கிராமத்துல ஒரு மூலையில இருக்கிற எண்ணெய் அவர் கூப்பிடுறாருன்னு சொன்னா அவருக்கு யார் கொடுத்திருப்பாங்க? அவருடைய கனெக்டிவிட்டி எங்க இருக்கும்? நெட் மூலமா கனெக்ட் ஆகுறாரு, இன்டர்நெட் மூலமா என்னுடைய பிசினஸ் பாக்குறாரு, என்னை கூப்பிடுறாரு. நினைச்சு பாருங்க நண்பர்களே, இதுதான் என்னது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. மிக சிறப்பான பாயிண்ட். இது 5வது பாயிண்ட். ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். என்னமா? ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். நண்பர்களே, நமக்கு வந்து மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை இன்டர்நெட் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டா இப்ப நமக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து வேர்ல்டு வைடு வந்துருச்சுங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். அந்த வேர்ல்டு வைடு கனெக்டிவிட்டி ஆகும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
நமக்கு யாருன்னே தெரியாது. எங்கேயோ ஒருத்தன் பல்லு விளக்கிட்டு இருப்பான், எங்கேயோ ஒருத்தன் வந்து குளிச்சுட்டு இருப்பான். அந்த பல்லு விளக்குறதுலயும் அந்த குளிக்கிறதுலயும் நமக்கு வருமானம் வந்துட்டு. இதுதான் வந்து கனெக்டிவிட்டிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்க வந்திருக்கிறது, நல்லா படிமா, ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். ஒரே மணி நல்லா எனக்கு காட்டுங்க வெளிச்சத்துல. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஓகே. எம்மா நான் கண்ணாடி போட்டுக்கிற ஒரு நிமிஷம் படிச்சுக்கிறேன். கூட படி. MLM companies. இல்லம்மா, இந்த நீ படிச்ச பாயிண்ட் படி. ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். அதுக்கு ஸ்பெல்லிங் படி. ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். சூழ்நிலை. என்வைரன்மெண்ட். எஸ். இப்போ ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட், ஒரே நிமிஷம் நண்பர்களே. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம். அடுத்தது ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட்ங்கிறது வந்து ஒழுங்குமுறை சூழல். நமக்கு வந்து இப்போ மிகப்பெரிய அளவுல பிசினஸ்ல ஆர்சிஎம் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளைன்னு எடுத்துக்கிட்டா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் மாறிடுச்சு. பணம் கட்டுறது கூட இன்னொரு ஒரு வாரத்துல மாறிடுற தகவல் வந்துருச்சு. ஒரு வாரத்துல நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கிறதுல இருந்து கட்ட முடியாது, வேற அக்கௌண்ட்டுக்கு கட்ட வேண்டியது வரும். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஆட்டா 125 ரூபாய்க்கு வித்துன்னு சொன்னா, அதே ஆட்டா இங்கிருந்து போய் ஒரிசாவில் பார்த்தா அதே 105 104 ரூபாய். 104னா அங்கேயும் 104 தான். இதுதான் வந்து ஒரே மாதிரி சூழல், ஒழுங்குமுறை சூழல், வேற எங்கேயுமே கிடையாது. இந்த ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட்ங்கிறது வேற எந்த பிசினஸ்லயுமே கிடையாது. அவன் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வேலையை மாத்திப்பான். அவன் வந்து பாத்தீங்க டாக்ஸேஷன் நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டினுடைய டாக்ஸேஷன் என்ன? கம்மி. அதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மும்பைல எல்லாம் டாக்ஸேஷன் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டா அதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட் அது. அதே மாதிரி பெரிய பெரிய மாநகரங்களை கொண்ட ஒரு மாநிலம். அது மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குது. வரியில வித்தியாசம் இருக்கிறது, ஒழுங்குமுறை விற்பனையில வித்தியாசம் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட்ல வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரி இடையில அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி அவங்க வரி விதிப்பை வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்க. அத்தனை வரியும் கட்டி முடிச்சு ஒழுங்குமுறை விற்பனையை வச்சிருக்கிற ஒரு பிசினஸ் இருந்தா அது ஆர்சிஎம் தான், ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட். அதுக்கு அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஒழுங்குமுறை விற்பனை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒழுங்குமுறை சூழல்ங்கிறத விட ஒழுங்குமுறை விற்பனைங்கிறது அதுக்கு சரியான வேர்டு. ஏன்னு கேட்டா விற்பனையில ஒழுங்குமுறையாக பண்ணக்கூடிய வேற எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறையை நீங்க பார்க்கவே முடியாது. இங்க என்ன வியாபாரமோ அதே தான், இங்க என்ன பிசினஸோ அதே தான் வந்து என்னது, இங்க என்ன வேலையோ அதே தான் எல்லா ஸ்டேட்லயும்ங்கிறது வந்து வேற எந்த பிசினஸும் கிடையாது. பாத்தீங்கன்னு சொன்னா பொருள்கள் அங்கங்க வித்தியாசமா விற்பாங்க. இங்க வாங்குற விலைக்கு பாண்டிச்சேரியில் இப்ப பாருங்க, நான் உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் யாரும் சாப்பிடுறது இல்லைன்னா கூட மற்றபடி இந்த குடிமக்களை நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில் ஒரு விலை சார், அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு விலை சார், பெங்களூர்ல ஒரு விலை சார் குடிமக்கள். ஆனா சரக்கு ஒண்ணுதான், ஆனா மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி விலை மாற்றம். அதுல ஏதாச்சும் ஒழுங்குமுறை இருக்குதானே? கிடையாது. அது வந்து ஒழுங்கற்ற முறை. அப்போ ஒழுங்குமுறை விற்பனை சூழலை உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிசினஸ் இருந்தா அது ஆர்சிஎம் தான். நீங்க எங்க வேணாலும் போங்க, தஞ்சாவூர்ல என்ன விலைக்கு விற்கிதோ அதே தான் ஈரோட்லயும் விற்கும். இது வந்து இந்த ஒரு வாய்ப்புக்காக வேண்டிய ஆகியும் நம்ம என்ன செய்யணும், ஆர்சிஎம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆர்சிஎம்ல பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்யல, யோசிக்கிறது இல்லை, சொல்லி கொடுக்கறது இல்லை. இதையெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தா உங்க டீம் என்ன செய்யும், என்னையும் ஆச்சரியமா இருக்குது, இங்கிருந்து போய் மும்பையில கேட்டாலும் டெல்லியில கேட்டாலும் ஒரே விலைதான் சொல்றா, ஒரே மாதிரிதான் இருக்குது, ஒழுங்குமுறை விற்பனை ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே விலைதான் சொல்றாங்கிறது வந்து வேற எங்கேயுமே கிடையாது.
ஏன்னு கேட்டா ஆர்சிஎம் பிசினஸ் தவிர வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அடுத்தது கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். MLM companies often leverage social relationship and networks for sale and requirement. And India's strong social fabric and emphasis on relationships can facilitate in the growth of பாத்தீங்கன்னு சொன்னா கல்ச்சுரல். இதை எழுதிக்கிங்க. 6வது பாயிண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். அதாவது கல்ச்சுரல்னு சொன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டுல வேற நாகரிகம், இந்தியாவுல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நாகரிகங்கள் இருக்கிறது. ரஜபுத்திர பெண்களை பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க 6 கஜம் புடவை தான் கட்டுவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் 8 கஜம் புடவை கட்டுவாங்க. ரஜபுத்திர பெண்கள் சுடிதார் போட்டா பூசணுமா இருக்கும் அவங்க உடம்புக்கு. நம்ம ஊர் பெண்கள் சுடிதார் போட்டா என்ன செய்யணும், பைஜாமா சைஸ்ல இருக்கணும். நிறைய வித்தியாசங்கள் நம்ம ஊர்லயும் சிலைமா இருக்காங்க, அதுக்காக கோவிச்சாங்க. நம்ம ஊர்லயும் சேமன் ஃபிட்டா இருக்கிற பொம்பளைங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் கல்ச்சுரல் பாத்தீங்கன்னா நடை, உடை, பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் வித்தியாசம். ஆனால் எல்லா ஸ்டேட்லயும் ஆர்சிஎம் பொருள் விற்குது. பாத்தீங்கன்னா நாம அரிசி திங்கிறோம், பஞ்சாப்ல கோதுமை திங்கிறோம், நார்த் இந்தியன்ஸ் பூரா கோதுமை திங்கிறோம். அவங்க பருப்பு நிறைய சாப்பிடுறாங்க, நாம என்ன சாப்பிடுறோம், காய்கறி நிறைய சாப்பிடுறோம். ஆனா இந்த கல்ச்சுரலை எல்லாம் மீறி ஆர்சிஎம் எல்லா இடங்களிலும் அதனுடைய வெற்றி கொடியை நாட்டி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் என்ன கல்ச்சரா இருந்தாலும் சரி ஆர்சிஎம் எடுத்து போகலாம். இப்போ வேர்ல்டு வைடு போகுது இல்லைங்களா. இப்ப நீங்க சொல்லுங்க சார், அமெரிக்கா கல்ச்சர் வேற, அப்புறம் இங்க எடுத்துட்டீங்கன்னா மலேசியா கல்ச்சர் வேற, இங்க போனீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கல்ச்சர் வேற. ஆனால் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகல. ஆர்சிஎம்ல எல்லா இடங்களிலும் கோதுமாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வேர்ல்டு வைடில் கூட அவங்க வித்தியாசத்தை நீங்க ஒரே மாதிரி இருக்கு. வெளிநாடுகளில் ஒரு விலை நிர்ணயிச்சிட்டாங்கன்னா ஒரு கண்ட்ரியில என்ன விலையோ இந்த சேம் பிரைஸ்ல எல்லா கண்ட்ரியும் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கம்பெனி. இதெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லும் போது ஆர்சிஎம்ல கண்டிப்பா சேரணுமாப்பா. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குதா, இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குதா ஆர்சிஎம்ல. அப்ப நம்ம ஆர்சிஎம்ல சேராம எங்க போறது. இதுதான் இந்த 6 தான் இன்னைக்கு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள். என்னன்னு கேட்டா வரிசையா நீங்க யாராச்சும் எழுதியிருந்தா அந்த பாயிண்ட்ஸ் படிச்சா நான் ஒன்ஸ் மோர் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸா இருக்கும் என்பதை சொல்லி, யாராச்சும் எழுதியிருக்கிறீங்களா நண்பர்களே? வழக்கமா மகாதான் எழுதும், இன்னைக்கு யாராச்சும் புதுசா எழுதியிருக்கீங்களா சார்? இன்னைக்கு நானும் எழுதலைங்க சார், அதான மகா. நான் எழுதியிருக்கேன் சார். அப்ப படிக்க வேண்டியதான். படிங்க. இல்லைங்க சார், யாராச்சும் எழுத வாய்ப்பு, அவங்களும் பேசணும் இல்லைங்களா சார்? யாராச்சும் என்னம்மா? எழுதியிருக்காங்க இல்ல சார், வேற யாராச்சும் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்களே கேளுங்க ஏதாச்சும் எழுதியிருக்காங்களான்னு. நான் ஆரம்பத்திலே பேனா பென்சில் எடுத்து எழுதுங்கன்னு சொன்னேன். யாருமே எழுதலையாம்மா? எழுத மாட்டேங்கிறாங்களம்மா. என்ன செய்ய, நான் என்ன செய்ய போது, என்ன செய்ய, ஏன் படிச்சிருங்க. சரிங்க சார், பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கிறேன் சார். இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா படிங்க. அது போதும். டெவலப்மெண்ட் இன் ஆர்சிஎம், அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்சிஎம். ஆர்சிஎம் பிசினஸ்ல சேருவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னா நற்பயன்கள், பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாயிண்ட் லார்ஜ் பாப்புலேஷன். இந்தியாவில மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இந்த வியாபாரத்துடைய டெப்த்ல எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம், ஏன்னா இது மக்களுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால, நிறைய மக்கள் இருக்கிறதுனால எவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணா நமக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம 2வது என்டர்பிரினியர் கான்செப்ட், அதாவது நான் சாதாரணமான மக்கள் கூட ஒரு தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆர்சிஎம் இருக்கு. ஆரம்பத்துல டிஸ்பிளே வால் மூலியமா நம்ம சின்னதா ஒரு 10,000, 20,000, 50,000 ப்ராடக்ட் வச்சு அதன் மூலியமா சின்னதா பயிற்சி எடுத்து வண்டர் வேர்ல்டு குயிக், வண்டர் வேர்ல்டு டெப்போன், இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல நம்ம ஒரு தொழில் அதிபரை சாதாரணமா இருக்கிறவங்க கூட ஒரு ஆர்சிஎம் உடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு தொழில் முனைவோர் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இந்த பிசினஸ்ல ஒளிஞ்சிருக்குதுன்றது 2வது பாயிண்ட். 3வது ப்ராமிஸ் ஆஃப் குயிக் வெல்த், அதாவது எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல வரணும்,
நிறைய செல்வம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அடிப்படை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதுக்கு வந்து சரியான முறை எப்படி? சில பிசினஸ்ல வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும், சில பிசினஸ்ல ரொம்ப லேட்டா இருக்கும் பைசா வருமானம், சில பிசினஸ்ல எவ்வளவு உழைச்சாலும் சரியா இருக்காது, ஒரு சில பிசினஸ்ல இவ்வளவுதான் சம்பாதிக்கக்கூடிய நிறைய இருந்தாலும் நம்ம ஆர்சிஎம் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமிஸே இருக்கு. அதுல வெறும் குயிக் மணின்னு கூட சொல்லலாம், குயிக் வெல்த்னு கூட சொல்லல, ஒரு ப்ராமிஸ் ஆஃப் ப்ராமிஸ்னா கட்டாயமாக குயிக் வெல்த் வருது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் எப்படின்னா, நம்ம வந்து நம்ம டீம் மூலியமா நம்ம செல்ஃபா ஒரு சேல்ஸ் பண்றோம், அதன் மூலியமா ஒரு வருமானம், நம்ம டீம் மூலியமா ஒரு வருமானம், ஒரு பேசிவ் இன்கம் மூலியமாக ஒரு வருமானம், இந்த மாதிரி இந்த பிசினஸ்ல வந்து பலதரப்பட்ட குயிக் வெல்த் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் அடங்கி இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆர்சிஎம் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நோ லாஸ் பிசினஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த விதத்திலயும் நமக்கு வந்து ஒரு லாஸ் கிடையாது. எல்லா விதத்திலும் குயிக்காவே நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய டீம் அமைக்கிறோம், எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வருமானம், அதாவது ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்த் வந்து நம்ம குயிக்கா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நாலாவது, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. வேர்ல்டு நெட்வொர்க் கனெக்டிவிட்டினாக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெட்வொர்க் அப்படின்றது வலைப்பின்னல். முக்கியமா வந்து இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து உலக அளவுல எந்த உலகத்துல எந்த அளவுக்கு எங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ, இந்த பிசினஸ் இந்த வீட்டுலதான், இந்த தெருவுல தான், இந்த கிராமத்துல இந்த இடத்துல மட்டும்தான் பண்ணணும்ன்ற அந்த ஒரு கட்டாயத்தன்மை இல்லாம இன்டர்நெட் எங்கெல்லாம் பரவி இருக்குதோ எல்லா இடத்துலயும் நம்மளால இந்த பிசினஸ் நம்மளால வளர்க்க முடியும்ன்றதா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நெட்வொர்க் பிசினஸை பொறுத்த வரைக்கும். எந்த இடத்துல வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் நம்மளால வந்து இன்டர்நெட் மூலியமா நம்மளால இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்லையும் இது அந்த நெட்வொர்க் மூலியமா கனெக்டிவிட்டி கொண்டு போயிட்டு இந்த பிசினஸ் நம்ம ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு இந்த பிசினஸ். அடுத்தது, ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட். அதாவது எல்லா இடத்துலயுமே ஒரு ஒழுங்குபடுத்துதல் வச்சு, இதுதான் சிஸ்டம். கம்பெனி வந்து சிஸ்டம் சொல்றது வந்து சவுத் இந்தியால அதே சிஸ்டம் தான், நார்த் இந்தியால அதே சிஸ்டம் தான், ஓவரால் இந்தியால வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஒழுங்குமுறை வச்சிருக்காங்க. இது வந்து என்னதான் கல்ச்சர் டிஃபரெண்டா இருக்கு, என்னதான் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வித்தியாசமான சூழல்கள் இருந்தாலும் பிசினஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் நம்ம சீராக பிசினஸ் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கல்ச்சுரல் ஃபேக்டர், முக்கியமான பாயிண்ட். ஒரு ஸ்டேட்ல ஒரு கல்ச்சர், அவங்களுடைய சொன்ன மாதிரி நடை உடை பாவனை என்னதான் எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் பொருட்களை பொறுத்த வரைக்கும், சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், பிசினஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் கூட ஒத்து போடுறதுனால நம்மளால நம்ம இந்தியால எந்த இடத்துல கூட நம்ம இந்த பிசினஸ் பண்ண நெட்வொர்க் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிஎம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்றதான் இன்னைக்கு நம்ம வழியா பார்த்த 6 விதமான அட்வான்டேஜஸ் ஆஃப் டூயிங் ஆர்சிஎம் பிசினஸ். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றிமா, நன்றி நன்றி, சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி மகா. அதாவது ஒரு படிக்கணுங்கிற ஆர்வமும் அதை வந்து எழுதணுங்கிற ஒரு அக்கறையும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது மனசுல நிற்கும். 10 முறை நம்ம படிக்கிறத விட ஒரு முறை எழுதுனா அது மனசுல நின்றுக்கும். அதை நீங்க தயவு செய்து வரக்கூடிய நாட்கள்ல மற்ற எல்லாரையும் நான் அன்பா கேட்டுக்கிறது, அதை பயிற்சி எடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். இந்த எஜுகேஷன் கையில் இல்லைன்னா ஆர்சிஎம் பத்தி சொல்லுங்க, ஏங்க ஆர்சிஎம் நான் சேரணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா நம்ம பேன்னு சொல்றதை விட இந்த 6 பாயிண்ட் சொல்லி பாருங்க. இவ்வளவு அட்வான்டேஜான ஒரு பிசினஸ்க்குள்ள வேற எங்கேயாச்சும் ஒண்ணு காட்டுங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு வியாபார வாய்ப்பை, அல்லாவிட்டால் ஒரு எம்எல்எம் கம்பெனியை, அல்லாவிட்டால் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை, அல்லாவிட்டால் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நீங்க வேற எங்கேயாச்சும் காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது, முதல் பாயிண்ட்லயே எல்லாரும் என்னது, எல்லாரும் 6 பாயிண்ட் சொல்லி எங்கேயாச்சும் காட்டுங்கன்னு சொன்னா எங்கேயுமே காட்ட முடியாது. தெர் இஸ் நோ கம்பேரிசன் வித் ஆர்சிஎம். அது ஆர்சிஎம் கம்பேர் பண்றதுக்கு கம்பேரிசனே கிடையாது. விலையில ஆனாலும் மற்ற எல்லாவற்றிலும், விலையில, வியாபாரத்துல, வாய்ப்புல, சூழல்ல, ஒழுங்குமுறையில, வேர்ல்டு வைடுல, இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில, எங்க எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க, எல்லா வகையிலும் இது மாதிரி ஒரு பிசினஸ் நீங்க பார்க்க முடியாது. இது மாதிரி எங்க பாரு. என்னம்மா? ஹலோ, இன்னும் கிராஸ் டாக்ஸ் ஆகியனால நண்பர்களே, இது மாதிரி ஒரு பிசினஸ் வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிற ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள நீங்கள் எல்லாரும் பெரிய அளவுல வளரணும், பெரிய பிசினஸ் நீங்க கட்டி எழுப்பணும். பெரிய அளவுல உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், தொழிலதிபராகிற வாய்ப்பு கிடைக்குது, செல்வந்தராகிற வாய்ப்பு கிடைக்குது, உலகம் முழுக்க நாம் சுத்தி பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்காம இருந்த பாஸ்போர்ட் எடுத்தாச்சு.
இன்னும் டேட் ஃபிக்ஸ் ஆகல. எப்போ டிக்கெட் வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த டைம்ல போட்டுவாரு. மாப்பிள்ளை தான் டிக்கெட் போட சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா தான் போறோம். வியாபார விஷயமா நாங்க போறது டூர் மட்டும் இல்லை, வியாபார விஷயமா தான் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆயில், ஏன்னா ஆசியன் கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போறோம். அதற்கு முன்னதாக கம்பெனி வந்து வேர்ல்டு வைடு போகுதோ இல்லையோ, ஆனா நாம முதல் முத்திரையை முதல் வந்து காலை நம்ம அங்க பதிக்கிறோம். கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும் நண்பர்களே. குறைஞ்சது ஒரு 1,00,000 லிட்டர் ஆயிலாவது நம்ம மலேசியாவில் சேல் பண்ணணுங்கிற நோக்கத்தோட போறோம். கண்டிப்பா நம்முடைய எண்ணெய் கூட கொடுத்தா கண்டிப்பா ஆயிலை மாற்றுங்கள், ஆயிலை கூட்டுங்கள். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது. ஆம் நண்பர்களே, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம் கடன் பணி செய்து கிடப்பது. மக்களுக்கு சேவை செய்வதன் பேரறிஞர் அண்ணா சொன்னதே நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மக்களிடத்தில் போங்கள், மக்களை கேளுங்கள், மக்களுக்கு சந்தியுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள். இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. மக்களை சந்திக்கணும். எவ்வளவு பேர்த்த சந்திக்கிறோமோ அவ்வளவு நமக்கு வருமானம் கிடைக்கும். டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. அதை நீங்க பாருங்க, எவ்வளவு நேரத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு பெரிய பணத்தை நீங்கள் அடைய முடியும். அது ஆர்சிஎம்மில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி, நண்பர்களே, இன்றைய கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதை அல்லாவிட்டால் யாரேனும் கருத்துரை வழங்க விரும்பினால், ஏன்னா நான் ஒரு 6 பாயிண்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், கருத்துரை வழங்க விரும்பினால் உங்களை நான் வரவேற்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 3/4 மணி நேரம் என்னுடைய பேச்சுக்கு நீங்க வந்து எவ்வளவு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறீங்க. நான் எழுதலைனாலும் 1-2 பாயிண்டையாவது நான் பிடிச்சிருக்கிறேன் சார், இல்லைன்னா எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது சார், அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட கூட சொல்லலாம். வாங்க இந்துமதி அம்மா. முதலாவது வருவது இந்துமதி அம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் சார் வந்துட்டு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்படியா? மீதி எல்லாம் எல்லா இடத்துக்கும் போல நம்மளோட பொருளோட விலை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிங்கிறப்ப அதுதான் சார் ரொம்ப மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட்லயும் நம்ம அதே தான் முத்திரையை தான் பதிக்க போறோம். அதுதான் பெரிய சமாசம். ஆமா சார், ஆமா சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். இந்துமதிக்கு அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கு, ஏன்னா அதை கவனிச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு அந்த பிடிச்சிருக்கு. வாங்க, இந்துமதிக்கு அப்புறம் கைது ஊக்கியது ரேணுகா ராஜேஷ். வணக்கம் சார். வணக்கம். திருவையாரா? ஆமாமா, திருவையாரே தான். பேசுங்கம்மா, பேசுங்க. எனக்கு வந்து 6 பாயிண்ட்டுமே ரொம்ப பிடிச்சது. அதுல அந்த லார்ஜ் பாப்புலேஷனுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து நான் சின்ன வயசுல படிச்சது, மறந்து போயிட்டேன். பட் இப்ப வந்து அது திரும்பவும் அது உங்க மூலமா கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எக்ஸலன்ட் ஸ்டோரி. ஏன்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது அந்த ஸ்டோரியில இருந்தா நம்ம கத்துக்க முடியும். செகண்ட் திங் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாயிண்ட் அதுல இருக்கு சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வந்தது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரேணுகா ராஜேஷ் சூப்பர். 6மே பிடிச்சிருக்குது. அதுல லார்ஜ் பாப்புலேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பேசுற இந்துமதிக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம ரில்வான் ஓப்பன் ஆயிருக்காரு. வாங்க ரில்வான். நம்ம ரில்வான் ராயல்டி அச்சீவர் ரில்வான் நம்ம இருக்காரு. வாங்க ரில்வான். சார், நான் லாஸ்டா இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். நீங்க பேசின சார் லாஸ்டா ஜாயின் பண்ணீங்க, இனிமேல் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. சரி, வந்துட்டோம். நீங்க பேசுற மத்த மக்கள் பேசுறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கா, வெயிட் பண்றேன். வெரி குட், வெரி குட், சூப்பர். நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க மயில்வேல் சார். மயில்வேல் ரயில்வேல் அந்த ஈகிள் பின் அச்சீவர். வாங்க மயில்வேல் சார். ஏன் மகா டக்கு டக்குன்னு அன்மியூட் பண்ணாதான் நாங்க சார் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். மயில்வேல் கை தூக்குனாரு, ஆனா பேச மாட்டேங்கிறாரு. சார் இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட் எனக்கு பிடிச்சது சார். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான விலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஒழுங்குமுறை விற்பனை. ஆமா சார். ஏன்னா இடத்துக்கு இடம் மாறுபடாம ஒரே மாதிரியா இருக்கிறது நம்ம எங்க இருந்தாலும் இதே பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை
அடுத்தது வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கிறத வந்து நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார். எந்த அளவுக்கு வந்து அப்ரோச் வந்து நிறைய கொடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து அது ஒரு பெரிய விஷயம் சார். வெரி குட், சூப்பர். அப்ப இதுக்கப்புறம் ஆர்சிஎம்னுடைய வேகம் அதிகமா இருக்கணுமே, தூங்க கூடாதே. தூங்கும் போது வருவதல்ல நம்ம கனவு, தூங்காமல் விடுவது நம்ம தூங்காமல் வைத்திருப்பது. அதுதான் அப்துல் கலாம் அவர் சொன்னது. என்னது? தூங்கும் போது கனவு வந்தா அது வந்து நம்ம சோம்பேறி கனவு. நம்ம தூங்க விடாமல் துரத்துது பாருங்க, அதுதான் கனவு. அதுதான் அந்த கனவு. வாழ்த்துக்கள் நண்பர்களே, மிக சிறப்பு. வேற யாரு? எனிபடி எல்ஸ்? ரைட். நன்றி நண்பர்களே. இன்றைய கூட்டத்தை நாம் இதோட நிறைவு செய்ய போறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி ரேணுகா மேடம் மறுபடியும் ஏற்கனவே பேசிட்டாங்க. நீங்க வந்து இன்னைய தேதி, அதாவது 13ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னும் நீங்க 22ஆம் தேதிக்குள்ள இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது. உங்களால ஒரு ஓப்பனர் பெண்ணுக்கு ஒரு ஆளை கொண்டாட முடிஞ்சா கண்டிப்பா உங்களால என்ன செய்ய முடியும்? நான் வந்து அது அந்த ஷீல்டு எது ஜூன் 2ஆம் தேதி மேடையில ஷீல்டு வாங்க முடியும். நான் உங்களை கேட்கிறேன், இதுல யாரெல்லாம் ஓப்பனர் ஆகல, இந்த கூட்டத்துல ஓப்பனரே ஆகாம இருக்கிறவங்க யாரு புதுசு? யாருன்னு சொல்லுங்க பாக்க. எனிபடி எல்ஸ்? நான் இன்னும் ஓப்பனருக்கே வரல சார். கை தூக்குனா போதும். நான் ஓப்பனருக்கே வரல சார். ஏன்னா அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம ஓப்பனர் கொண்டு வரலாம், கொண்டாந்துட முடியும். இன்னைய தேதியில் நான் டிசைட் பண்ண உங்களை ஓப்பனர் கொண்டாட முடியும். ரைட். மோஸ்ட்லி என்னுடைய சைட்ல இந்த பக்கம் இருந்து ஒரு 2 ஓப்பனர் கொண்டு வரேன். மகாலட்சுமி சைட்ல பிளான் பண்ணிட்டு மகாலட்சுமி கோஆபரேட் பண்ண கொண்டு வரலாம். ஜெகதீஷ் சார் சைட்ல நிறைய ஓப்பனர்களை, புது ஓப்பனர்களை கொண்டு வர போறாருன்னு நினைக்கிறேன். ஆகையினால நிறைய ஓப்பனர்களை, அலாட்டா ஈகிள்களை, வின்னர்களை, ஸ்டார் பின் அச்சீவர்களை நீங்க இந்த 13 நாளுக்குள்ள கொண்டு வந்துட்டா மே 2ஆம் தேதி சாரி ஜூன் 2ஆம் தேதி மேடையில ஒரு ஆளு, சார் நான் மே மாசம் தான் சார் இந்த பின் அடிச்சிருக்கிறேன் பாருங்க சார், இந்த கனவே கலையாத நிகழ்ச்சி மூலம் தான் சார் அடிச்சிருக்கிறேன் மேடையில ஒரே ஒரு ஆள் சொன்னா கூட என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய இந்த இதுக்கும் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று நான் நம்புறேன். அது ஒரு ஆளை சொல்ல வைக்க மாட்டோம், குறைஞ்சது ஒரு 10 பேராவது சொல்ல வைக்க போறோம் இந்த கனவே கலையாத மூலமாக. ஆகையினால அது யாரெல்லாம் நீங்க ரெடியா அவங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா ஒரு 15, அதுல ஒரு 8, 23 ஜாயினிங் வச்சிருக்கிற கையில. நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, 23 ஜாயினிங் என் கையில இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து. நான் சும்மா இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறேன், சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன், பிசினஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆம் நண்பர்களே, ஓடுங்கள். ஓடினால் வாழ்க்கையின் வரத்திற்கே ஓடிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய ஓட்டம் வாட்டமாகாது, வெற்றியாகும் என்று சொல்லி உங்களுடைய நாட்டம் ஆர்சிஎம்ல இருக்கட்டும். உங்கள் வெற்றியை நோக்கி, வெற்றி இலக்கை நோக்கி தொடருங்கள். ஒரு நாளும் சும்மா இருக்க வேண்டாம் என்று சொல்லி. மகா பேசுங்க மகா. இல்ல சார், கனவே கலையாது சொல்ல போறீங்க, அதுக்காக அட்மிட் பண்ண மகா ப்ளீஸ். சார். இல்லைங்க சார், இப்போ கனவே கலையாதை சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக நான் அன்மியூட் பண்ணேன். சரி, எல்லாத்தையும் அன்மியூட் பண்றேன். கனவே கலையாதை சொல்லி நம்ம கூட்டத்தை நிறைவு செய்ய போறோம். எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணியாச்சு. எல்லாமே வீடியோல வந்தா என்ன, நான் வீடியோல வரனால எங்க நிக்கிறேன் பாருங்க, தெருவு ஓரத்தில் நின்று உங்களோட வீடியோல பேசி எல்லாரும் வீடியோல வரலாமே முடிஞ்சா. சரி, கனவே கலையாது. என்ன கனவு? ஓப்பனர் ஆகி, வின்னர் ஆகி, ரன்னர் ஆகி, ஈகிள் ஆகி பரிசு வாங்க போறேங்கிற கனவு காணுங்க. மயில்வேல தைரியமா இருக்காரு. நான் ஏற்கனவே ஈகிள் ஆயிட்டேன்னு. அடுத்த பின்னுக்கு வந்தா வேண்டாம்னா சொல்ல சார். சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள். கனவே கலையாதே, சத்தமா சொல்லுங்க. கனவே கலையாது. Yes, sweet dreams, good night.